Okay. Okay. Fine. Close your books. Close your books. எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். என்னடா அங்கே என்ன பார்த்துட்ருக்க? ஆ ஆ புது சாப்டரா? தெர்மோடைனமிக்ஸ் நீ இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது? ஏன் அப்போ போச்சா? தெர்மோடைனமிக்ஸ் காலி, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ பார்த்துட்டேன். ஆ கொஞ்சம் தான் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் தான் தெர்மோடைனமிக்ஸ் புரியும். ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக புரியும். ம் Yes, what happened to Shakti Varshini and Gayana? Please turn on your videos. So we are at thermodynamics and we are halfway through this chapter, correct? First law முடிச்சு ஒரு பாதி முடிச்சிட்டோம். thermodynamics இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கிளியராக அதை சொல்லணும். ஓகேவா? சொல்லணும்னா வெறும் சார் இந்த என்தால்பி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்தால்பினா என்ன, ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி, டெரிவேஷன், ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்ரீநிதி. Unmute. And Srinidhi, you were not present for the NEET JEE classes last week? Sir, I was sick. I just got better like yesterday. Okay. Still I have to. Okay. So, can you tell me what is intensive property? Sai Varshini. What is the difference between intensive and extensive property? The properties which are independent of the size or like properties of the matter, that is intensive. Example? The property of the example. Definition அங்கே இருந்துச்சா? பார்த்துட்டியா? இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படியே அங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் பாரு, அங்கே தானே இருக்கு. நீ தான் பார்க்கறது எனக்கு தெரியுதே. பரவாயில்ல, எக்ஸாம்பிள்ஸை பார்த்து சொல்லு. நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன்ல. என்ன சொல்லியிருக்கேன்? நீ ஆன்லைன் கிளாஸில் இருந்தாலும் உன்னோட ஐபால் மூவ்மெண்ட்லேயே நீ ஆன்சரை பார்த்து சொல்கிறியா, நோட்லேருந்து ஆன்சரை பார்த்து சொல்கிறியா, இல்லை நீ மொபைலில் கூகுள் ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். நாட் ஓன்லி மீ, ஆல் த டீச்சர்ஸ் கேன் ஃபைண்ட், பிகாஸ் வி ஹாவ் அ வாட், தேர்ட் ஐ. சொல்லியிருக்கேன்ல, இன்விசிபிள் ஐ. இட்ஸ் ஓகே, ரீட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ். என்னெல்லாம் இருக்குது இன்டென்சிவ்ல, என்னென்ன எக்ஸாம்பிள், எக்ஸ்டென்சிவ் என்ன சொல்லியிருக்கேன்? extensive volume, அப்புறம் intensivல வந்து density, temperature, boiling point. இதெல்லாமே என்ன, இன்டென்சிவ்னா என்னது, இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி, இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் பாய்லிங் பாயிண்ட் சொன்னேன். 1 ml வாட்டர் எடுத்தாலும் 100 டிகிரி செல்சியஸில் தான் அது பாயில் ஆகும். 100 லிட்டர்ஸ் எடுத்தேனாலும் 100 டிகிரி செல்சியஸில் தான் பாயில் ஆகும். ஸோ இட் இஸ் இன்டிபெண்ட் ஆன் த குவான்டிட்டி, இல்லையா? தட் இஸ் வை இட் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது இட் வில் டிபெண்ட் ஆன் த குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன், இல்லையா?
concentration of any substance is based on how much ever the mass of solute you take in a definite mass of solvent இல்லையா? So that is your concentration. So இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேற where Pritish is sitting in space, எதுக்கு இந்த பேக் ட்ராப்ஸ்? முதல்ல பேக் ட்ராப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு. ஸ்பேஸில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் கடலுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கான். என்னென்ன நடக்குது பாரு. எடு பேக் ட்ராப்பை முதல்ல. Sir, excuse me. Yeah, who's that? Yes, Gayana, tell me. Sir, I'm outside. After going home, can I pick up my video? Okay, no problem. சரி, க்ளோஸ். நான் புக்கை க்ளோஸ் பண்ண சொல்லி எப்போவும் சொல்லிட்டேன். அது என்ன 4 ரூல்டு நோட்டு? 1வது படிக்கிற மாதிரி 4 ரூல்டு தான் எழுதுவியா? என்னது ஸ்டார்ட் பண்ணல? கண்டினியூஸாக நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? வந்துட்டு இருக்கே ஆல்ரெடி. அதனால் அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சரி, என்தால்பி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்னது? ஹீட் கண்டென்ட். வெரி குட். என்தால்பியோட 2 ரிலேஷன் பார்த்தோம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, என்தால்பி பற்றி கேட்கும் போது del H ஈக்குவல் டு தானே சொல்லணும். ஏன்னா ஐ எம் ஆஸ்கிங் யூ என்தால்பி. இஃப் ஐ ஆஸ்க் யூ இன்டர்னல் எனர்ஜி யூ கேன் சே del U is equal to, ஐ எம் ஆஸ்கிங் யூ என்தால்பி. அப்போ ரிலேஷன் என்ன? நோ, del H is equal to U plus W. Isn't U plus, I mean Q plus W is equal to U? நீ எதையும் ரிலேட் பண்ணிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் லாவில் பாதியும் என்தால்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கியே. ராகவ், ரிலேஷன் ஃபார் என்தால்பி. டெல்டா இஸ் ஈக்குவல் டு delta H is equal to delta U plus P delta V. So at constant volume delta V will be equal to 0. So on the P into delta V whole term will become 0, right? அப்போ என்ன இருக்கும்? del H is equal to del U அப்படின்னு வந்துடும். We know that from the first law of thermodynamics. சொல்லுங்க, நீங்க தான் ரெக்கார்டிங்லாம் பார்த்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் law of thermodynamicsனா என்னது? அதை பார்க்கல, அதை மட்டும் பார்க்கல இல்லையா சார்? இப்போ நான் அடுத்த கொஸ்டின் கேட்டேன் சார், அதுதான் சார் நான் பார்க்கல, மற்றதெல்லாம் பார்த்துட்டேன், அதானே சொல்ல போகிறேன்? இல்லை. Yes, Pritish, tell me what is first law of thermodynamics? For an isolated system, the change in enthalpy is 0. For isolated system, the change in enthalpy is 0. இப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் லாவை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக இருக்கே, எனக்கே இது புதுசாக இருக்கே. Law of conservation of energy. Law of conservation of energy. What does it have to do with your enthalpy? Tell me law of conservation of energy. Energy can neither be created nor be destroyed, but can be converted from one form to another. Okay, what is the mathematical equation of first law of thermodynamics? Delta U is equal to Q plus W. Yes, delta U is equal to Q plus W, right? Then Madhuvanti, you were there for the classes? No, you didn't see the videos? After that you didn't see. இப்போ தேர்டுக்கு ஜம்ப் ஆகிருக்கேன். இப்போ உனக்கு தெர்மோடைனமிக்ஸ் இன்றைக்கி நான் எடுக்கிறது புரிஞ்சிடும். இப்போ புரியாதுல்ல? நான் சொல்லியிருக்கேன், சி ஆர்கானிக் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் கண்டினியூஸாக நீ வரணும். வர முடியலைனாலும் வீடியோவை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு வந்தேன்னா தான் இந்த கிளாஸ் என்னங்கிறதே புரியும். இப்போ நான் வந்து நிறைய இடத்துல என்தால்பின்னு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுவேன். என்தால்பினா என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி கோரிலேட் பண்ணுவீங்க? கரெக்டாக? ஸோ somehow make time. If you want this class to be fruitful for you today, you should have seen the previous lectures and come. அப்போ இன்னைக்கு உன்னால் கேட்சப் பண்ண முடியும். Since we have the recordings, it is very useful to you. யோசிச்சுப்பா, ரெக்கார்டிங்ஸ் இல்லாட்டி நீ வந்தே ஆகணும். வரலை அப்படின்னா நீ அப்புறமா டைம் என்கிட்ட டைம் வாங்கி நான் ஃப்ரீயாக இருந்து நீ ஃப்ரீயாக இருந்து கிளாரிஃபை பண்ணுறக்குள்ளே அதுக்குள்ளே அந்த சாப்டரே முடிஞ்சிடும். அப்படி தானே?
So please see the videos, children, all of you. I want all of you to submit thermodynamics notes by the next class. நீ கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருக்க பார்த்தியா, அந்த கிளாஸ் நோட்ஸை லெக்சர் 1 லெக்சர் 2 நீ வந்து எனக்கு சப்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரோட நோட்டும் நான் பார்ப்பேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி அழகாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு அமுச்சு விட்றேன். புரியுதா? வாட்ஸ்அப்பில். எஸ், ஐம் கோயிங் டு மேக் திஸ் அ ப்ராக்டிஸ். இனிமேல் எல்லா சாப்டரும் முடிஞ்சோடனே அந்த கிளாஸ் நோட்ஸை செக் பண்ண போகிறேன். ஆப்சென்ட் ஆனேன்னா நீ ரெக்கார்டிங் பார்த்து கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நீ ரெக்கார்டிங்கை பார்ப்பேன். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா, சரி பார்த்துக்கலாம் நான் அதை பார்க்குறதே கிடையாது. எனிஹவ், ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? என்தால்பி இல்லையா? அனு லேட்டாக வந்தல, இப்போ சொல்லு. என்தால்பியோட செகண்ட் ரிலேஷன், ஒரு ரிலேஷன் நான் கேட்டுட்டேன். டெல் ஹெச் அண்ட் டெல் யூ ரிலேட் பண்ணுற ரிலேஷன் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த ரிலேஷன் ஒன்று இருக்கே, del H del U, but two formula we have seen enthalpy-க்கு. ஒன்று சொல்லிட்டாங்க, del H is equal to del U plus P del Vங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒன்று இருக்கு, என்னது அது? தெரியாது சார், நானே இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ வந்த உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா சௌமியா சொல்லுமா, அன்மியூட். என்ன பண்ற சௌமியா? ஆஹா இல்லம்மா கேட்கல. மோனிஷ், you tell me, what is the formula? Del H is equal to what? Q plus U. Q plus U ஆ? Q plus U ன்னு எங்க இருக்கு? என்ன ரிலேஷன் அது? Something irrelevant. I am asking you enthalpy's formula. Mohammad Arshad. Yes sir. சொல்லுடா, ரிலேஷனை சொல்றா. H equal to U plus PV sir. அதுதான் முடிஞ்சே. இன்னொரு ரிலேஷன் கேக்குறேன். ரிலேஷனா சார்? ரிலேஷன்னா ஓ ரிலேஷன் எல்லாம் நான் கேட்கல. I am not asking about your relations. I hope they are all fine. I am asking the relationship between del H and del U. Kirtana Rajshekha. சொல்லுமா, பதில் சொல்லுமா. சார்னா நான் என்னமா பண்றது? del H del U plus del PV sir. இப்பதானமா அதை சொன்னாங்க. P del Vங்கிறத ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் நீ சொல்ற del PVயா இருக்கு, கான்ஸ்டன்ட் பிரஷர்ல P del V ன்னு அதை மாத்திருக்கோம். அதே ரிலேஷன்லயே நீங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கீங்க. why don't you come for this del H is equal to del U plus del NGRT? இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, எதையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. what is this delta H? change in enthalpy. del U, yes, change in internal energy. What is this delta Ng? அங்க ஒரு important gaseous, that is very important. If you simply say, அதுக்கு நான் explanation already last class கொடுத்தேன். delta Ng க்கு if you simply say it is the change in number of moles of products and reactants, அந்த difference நீ சொன்னேன்னா அது தப்பு. என்ன சொல்லணும்? it is the difference in the number of moles of gaseous products and gaseous reactants. okay, அதுதான் delta Ng. Rங்கிறது gas constant, T வந்து temperature. மூணு different value இருக்கு. அது ப்ராப்ளம் போகும்போது தருவாங்க. 3 different constants இருக்கு R value. so அது depends on the other quantities. You have to take the relevant R gas constant value. okay, சரி அது இருக்கட்டும். who's going to derive the relation between Cp and
CV. தெரியலலாம் சொல்லக்கூடாது. வா derive பண்ணு. R is equal to Cp minus Cv. ரிசல்ட் மட்டும் தான் தெரியும். டெரிவேஷன் யார் பண்ண போறீங்க? அது அப்புறமா நீ போட்டு காமி, நான் செக் பண்றேன். Of course. சரி, அட்லீஸ்ட் ரிசல்ட்டை சொல்லு. வாட் இஸ் R? Cp minus Cv is equal to R. இதுல Cp னா என்ன, Cv னா என்ன, R னா என்ன? ப்ரெஷர்னு எனக்கு தான் ப்ரெஷர் வரும் போல இருக்கு, பிளட் ப்ரெஷர் உங்களை வச்சுக்கிட்டு. மண்டையிலேயே நீங்களே கொட்டிக்கோங்க முதல்ல. சிபினா என்னது? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவினா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, படிச்ச மாதிரி தெரியல எனக்கு. புரிஞ்சுதா உனக்கு? அதுக்கு என்னன்னு அதுக்கு மீனிங் சொல்லியிருப்பேன் நான் போன கிளாஸ்ல. வாட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, வாட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன், வாட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பாத்தியா? இல்லைல்ல, ஐ நோ, இட் இஸ் எக்ஸ்பெக்டட். சரி, அடுத்தது போலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது, we are entering into next part of this chapter, which is thermochemistry. Okay, thermochemistry is a branch of thermodynamics, I should say. Okay, அப்ப இந்த thermochemistry எதை இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா, thermona heat உனக்கு தெரியும், chemistry you know. So heat வந்து கெமிஸ்ட்ரியில என்ன மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது, அதை பத்தி படிக்கிறது தான் இந்த தெர்மோ கெமிஸ்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ் இருக்கு பார்த்தியா? சப்போஸ் இஃப் ஐ டேக் a general reaction, that is A plus B gives C. So here A and B are the reactants and C is your product. As per chemistry, we say new bonds are formed when the old bonds are broken. அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அப்போ இந்த A molecules and B molecules இருக்கிற bond, say for example I have 2A and 2B for example, that gives 2C or 2AB கூட வெச்சுக்கோ, whatever you want. இங்க இப்படி Aக்கும் Aக்கும் இருக்கிற bond and Bக்கும் Bக்கும் இருக்கிற bond இல்லையா? இது break ஆச்சுன்னா எனக்கு product AB ஃபார்ம் ஆகுது. So this is the old bond. இந்த bondum break ஆகி இந்த ABயும் இந்த ABயும் இப்ப bond form பண்ணுது. So when old bonds are broken and the new bond is formed, that means a chemical reaction has taken place. Reactants ல இருந்து ப்ராடக்ட் வந்திருக்கு, அப்படிதானே? சரி, எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஒரு சேஞ்ச் இன் எனர்ஜி அண்டர்கோ பண்ணும். எந்த எனர்ஜி சேஞ்சஸும் இல்லாம எந்த ப்ராசஸும் நடக்காது, எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. There will be some change in energy. So we know that there are two kinds of reactions. I'm not talking about the types of reactions, I'm telling you in terms of heat. In terms of heat energy, we can classify the reactions into two major types. One is exothermic and the other one is endothermic. Exothermic reactions and endothermic reaction அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். Exothermic reaction னா உனக்கு தெரியும், when the reactants react to form the products, heat is evolved from the system. That is a exothermic reaction. ஒரு exothermic reaction நடக்கும்போது நீ சப்போஸ் ஒரு டெஸ்ட் டியூப்ல அந்த ரியாக்ஷனை பண்றேன்னு வெச்சுக்கோ, அந்த டெஸ்ட் டியூபை தொட்டு பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? சூடா இருக்கும்.
will be warm or depends on the heat. நல்லா heat energy வெளியில போச்சுன்னா நல்லாவே சூடாக இருக்கும். இது எதனாலனா உள்ள ரியாக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஹீட் எனர்ஜியை வெளியில அட்மாஸ்பியருக்கு அந்த எனர்ஜி கொடுக்குது அந்த சிஸ்டம். அப்போ நம்மளால அந்த ஹீட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது வெளியில. ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும் போது ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. அப்போ உன்னால வெளியில ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது, வெளியில சில்லுன்னு தான் இருக்கும். It will be cold. The test tube, when you touch the test tube, no, or whatever the apparatus you're using for the reaction, when you touch it, you will feel that it is cold. So that is a endothermic reaction அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இருக்க எனர்ஜி சேஞ்சஸை நம்ம தியரட்டிக்கலி பார்த்தோம்னா, if we consider two axes, one, your x-axis is going to be your reaction coordinate, and let y-axis be the energy change. இப்போ ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு reactants ஓட energy will be higher than that of products energy. Product ஓட energy இங்க இருக்கு, reactants ஓட energy இங்க இருக்கு. So if you want the change in energy, you should always do product minus reactant. அப்போ ப்ராடக்ட் கம்மியாகவும் ரியாக்டன்ட்க்கு எனர்ஜி ஜாஸ்தியாகவும் இருந்துச்சுன்னா வேல்யூ எப்படி வரும்? சேஞ்ச் இன் எனர்ஜி எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். இமேஜின் இது வந்து 1 ஜூல்னு வச்சுக்கோ, இங்கே 10 ஜூல்ஸ்னு வச்சுக்கோ. 1 ஜூல் மைனஸ் 10 ஜூல் மைனஸ் 9 ஜூல்ஸ், -9 இல்லையா? அப்போ உனக்கு டெல்டா இ எப்படி வருது? இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்டா இ இஸ் கோயிங் டு பி இன் நெகட்டிவ். ஆல்ரெடி வி நோ தட் எனர்ஜிங்கிறது என்னது? இங்க ஹீட் கண்டென்ட் தானே. ஸோ டெல்டா இ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? டெல்டா ஹெச்ன்னு சொல்லிக்கலாம். ஹீட் கண்டென்ட் தானே இங்க வேரி ஆகுது. ஸோ ஹீட் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி ஹியர். த ஹீட் இஸ் த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஸோ அதனால டெல்டா இ நம்ம டெல்டா ஹெச்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். தட் மீன்ஸ் இன்டைரக்ட்லி டெல்டா இ இஸ் ஆல்சோ நெகட்டிவ் தான் அங்க. சரியா? அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இங்க as usual you have the reaction coordinate, here you have energy, reactants is going to have less energy and products is going to have your more energy. அப்போ the change in energy delta E, which is going to be energy of product minus energy of reactant. So energy of product வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ஜூல்னு வச்சுக்கிறேன்னா, reactant 5 ஜூல்னு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஆன்சர் எப்படி வருது? பாசிட்டிவ்ல வருது. அப்படிதானே? ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு del E will be positive. Del E will be positive, or you can say del H will be positive. Exothermic reactionக்கு negative. புரிஞ்சுதா உனக்கு? Please take down these graphs. இதை கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க 2 மார்க் ஆர் சம்திங். அப்படியே மாற்றி போடக்கூடாது. எக்ஸோதெர்மிக்கும் எண்டோதெர்மிக்கும் கரெக்டாக போடணும். நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருக்க கூடாது? ஹெட்டிங்கே போடாமல் 2 கிராஃபை போட்டு எக்ஸாமினரோட டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டுரு. எந்த கிராஃப் வேணால் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை எக்ஸோதெர்மிக்கு நேம் பண்ணுறதா எண்டோதெர்மிக்கு நேம் பண்ணுறதா கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? 2 கிராஃபை மட்டும் போட்டு விட்டுறலாம், அவங்க எதை வேணால் எடுத்துக்கட்டும் அப்படின்னு நீ விடலாம். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுட்டு 0ன்னு போட்டுருவேன். இந்த நோட்ஸை நீ பத்திரமா வச்சுக்கோமா, ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்குலாம். நெக்ஸ்ட் சாப்டர் போனாலும் இது சேஃபாக வச்சுக்கோ. பட் மெயின்டைன் அ செப்பரேட் நோட் புக். ஃபிசிக்ஸுக்கு தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, மேத்ஸ்க்கும் வரல, மேத்ஸ் தனியாக.
நோட் பண்ணிட்டீங்களா? யார் யாருக்கெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சு ஈக்குலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? ஈக்குலிபிரியம் முடிச்சிட்டாங்களா? பார்த்தியா இல்லையா? எக்ஸாமும் அதை வச்சு முடிச்சிட்டாங்க. எங்கேயோ போயிட்டுருக்கீங்க நீங்கள். எந்த ஸ்கூல் இது? ஸ்ரீநிகேதனா? மற்றவங்களுக்குலாம் என்னம்மா தெர்மோடைனமிக்ஸ் நடத்திட்டு இருக்காங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி சாப்டரில் இருக்காங்களா, இல்லை அதை முடிச்சிட்டாங்களா? ஆர்கானிக். உங்களுக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் தெர்மோடைனமிக்ஸ். ஓ, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ. ஓகே, இட்ஸ் ஓகே, இட் வில் பி அ ரிவிஷன். நான் இதை முடிக்கும் போது உங்கள் ஸ்கூலில் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ இங்கே மிஸ் பண்ணதை அங்கே கேட்சப் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. என்னடா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கா? அது முடிச்சுட்டு தெர்மோடைனமிக்ஸு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் போகலாமா? என்தால்பி சேஞ்ச். இப்போது இது வரைக்கும் நம்ம என்தால்பி அப்படின்னா என்னன்னு பார்த்துறோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹவ் டேக்கன் டவுன். ஐ ஹவ் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். யா, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது enthalpy change. We know what is enthalpy? H. Enthalpy change, delta H. Enthalpy change can have only two values, negative or positive. Del H can either be negative or positive. And you already know how to get the value of del H using those two formulas. Del H is equal to del U plus P del V, right? Or del H is equal to del U plus del Ng RT. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு del H வேல்யூ நம்ம எடுப்போம். அந்த del H வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் எக்ஸோதர்மிக், பாசிட்டிவாக இருந்தால் எண்டோதர்மிக். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போது என்தால்பி சேஞ்ச் ஃபார் அ ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட என்தால்பி சேஞ்ச் டெல்டா ஹெச் எப்படி இருக்கும், எப்படி அதை மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா ஹெச் ஃபார் அ ரியாக்ஷன் இஸ் ரிட்டன் ஆஸ் டெல்டா ஹெச் ஆஃப் ஆர். Delta H stands for change in enthalpy, R stands for reaction. ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? டெல்டா ஹெச் ஆஃப் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது சேஞ்ச் இன் என்தால்பி என்ன நடக்குது? வாட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி when a reaction is taking place? அதுதான் என்னது? reaction enthalpy. That can be given by delta H of R. Okay, so அதை எப்படி எழுதலாம்? It can be written as summation of delta H of products minus summation of delta H of reactants. You have to sum up the enthalpies of reactants, sum up the enthalpies of products and find the difference. And the change தான் என்னது? delta H of R. இங்க வந்து products னு எழுதிக்கோ, இங்க reactants னு எழுதிக்கோ. Don't get confused. இங்கேயும் R term இருக்கு, இங்கேயும் ஒரே term கிடையாது. இங்கே வந்து என்னென்ன ரியாக்டன்ஸ் இருக்கோ அதோட என்தால்பி வேல்யூஸை சம் அப் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதோட என்தால்பிஸை சம் அப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுற? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற. அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது? டெல்டா ஹெச்ஆர். இதையே நீ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு டெம்பரேச்சர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் நம்ம பண்ணோம்னா அதை நம்ம டெல்டா ஹெச்ஆர்ன்னு சொல்லலாம். இஃப் யூ டூ இட் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ், தட் இஸ் அட் 25 degrees Celsius and 1 atmosphere pressure, that is your standard condition. When you do it at that time, that condition, then it is said to be standard reaction enthalpy. That is delta H naught of R. எங்கெல்லாம் நாட் வருதோ அதெல்லாம், நாட்னா என்ன, மேலே ஒரு 0 போடுறாங்களோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அர்த்தம். At 25 degrees Celsius and 1 atmosphere pressure. The same thing measured at standard conditions. அப்போ உன்னோட ஃபார்முலா எப்படி மாறும்? del H naught of R is equal to summation of
delta H naught of products minus summation of delta H naught of reactants. இப்படி மாறுமா அந்த ஈக்குவேஷன்? அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸுக்குமே ஹெச் நாட் வேல்யூ ஆல்ரெடி லிட்ரேச்சர்ல இருக்கு. யாரு கண்டுபிடிச்சாங்க? யாரோ அந்த காலத்துல அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதை ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டாம், அந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா போதும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் லிபரலாக வச்சாங்கன்னா 3 மார்க்ல வைக்கலாம். என்ன கேட்டால் இதை 1 மார்க்ல வச்சுட்டு போகிறது தான் நல்லது. என்ன உனக்கு ஒரு 4 வேல்யூ இருக்கு, அதை வந்து சம் பண்ணி ஒரு மைனஸ் பண்றதுக்கு உனக்கு 3 மார்க் கொடுப்பாங்களா? 1 மார்க்கே ஜாஸ்தி. புரிஞ்சுதா உனக்கு? ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஐ வில் கிவ் யூ அ क्वेश्चन, வில் டூ இட். என்னம்மா? You can take it from your textbook also, it's there. Just see your textbook. ஏன்னா இனி நம்ம அடுத்தடுத்த டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். எல்லாமே நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஹைலைட்டட் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். சி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ ரியாக்ஷன் என்தால்பி, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்லாம் இருக்குது, பார்த்துக்கோ. பேஜ் நம்பர் இது பழைய எடிஷன் நினைக்கிறேன், 146 147. உனக்கும் அதே நம்பரா வேறையா? இந்த பேஜ், இந்த பாம் கேலரி மீட்டருக்கு அடுத்தது சேம் தானே? 146ல் இருக்குது என்தால்பி சேஞ்ச், 147ல ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. கேஷியஸ்லாம் கிடையாது. எனிதிங், இட் கேன் பி இன் எனி ஸ்டேட். நோட் பண்ணிட்டீங்களா இதை? Let me show you. Yeah, here itself I can show you the. So இதுதான் நம்ம பார்த்தோம். Standard enthalpy of reaction. Standard enthalpy of reaction is the enthalpy change for a reaction and all the participating substances are in their standard state. Standard state na 25 degrees Celsius and 1 atmosphere pressure. அதுதான் standard state. சரியா? அடுத்தது we will see what is the enthalpy change during phase transformation. Phase transformation na enna? Phase means what? Not this phase, PHASE, not FAC. State, solid, liquid, gas, இந்த மாதிரி different phases இருக்குல்ல. So இப்போ ஒரு solid substance, 1 mole of a solid substance வந்து melt ஆகறதுக்கு whatever is the enthalpy change that it involves, so that is going to be called as the enthalpy of phase transformation. If it happens at standard temperature pressure, it is going to be the standard enthalpy of transformation. புரிஞ்சுதா? Please take down this definition. இந்த மாதிரி டெஃபினிஷன்லாம் 2 மார்க்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க. define lattice energy, define the enthalpy of phase transformation. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் அப்படியே எழுதணும். அந்த எக்ஸாம்பிளோட எழுதிக்கோமா. H2O solid when it becomes H2O liquid, that means ice வந்து liquid ஆகும்போது, liquid form ஆகும்போது what is the change in enthalpy? Note that down. Not needed, just write what about this.
Shall I go to the next? In the meantime, I'll take attendance. Online students, have your mute button ready to unmute and answer. Indumati, Anukirtana, Kashika. Where is Kashika? Kirtana Rajshekar, Kishore, Lalit, Present, sir. Lohita Shri, Present, sir. Saravanaram, Present, sir. Shresh, Srinati. Present, sir. Yeah. Haran Krish, Kartikeyan, Pagalavan, Shakti Varshini, Kartikeyan presenta, okay. Shakti Varshini, video not working, okay. You're present. Shoaib, Present, sir. Sivesh, Saumya. Saumya irukala. Okay, she has some issue. Manager, Gayana. She's there. Okay. Gursharan, absent. Kirtana, Madhuvanti, Arshad, Yes, sir. Pritesh, Present, sir. Raghav, Redanya, Sadhana, Sadhana absent. Sai Varshini, Present, sir. Shrestha illa, Shri Krishna இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே சரி நெக்ஸ்ட் போலாமா? பேசாத அடுத்தது போலாம். Okay, next we'll go to enthalpy of combustion. ஸோ இங்கே பாரு, நான் சொன்னேன்ல உனக்கு enthalpy values வந்து அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. டெல்டா ஹெச் நாட் ஆஃப் ஃபியூஷன் ஒன்றுக்குமே ரெக்கார்டடாக இருக்குது பாரு. ஸோ இதெல்லாம் கொஷனில் கொடுத்துருவாங்க வேல்யூஸ். யூ நீட் நாட் வரி. ஓகே, யா, we have different types of enthalpies now. Enthalpy of vaporization, enthalpy of sublimation, enthalpy of combustion. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னது? sublimation ஒரு ப்ராசஸ் நடக்கும் போது what is the enthalpy change? That is your enthalpy of sublimation. I hope you know what is sublimation. Yes, when a solid is changed to gas. That is your sublimation. சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும் போது என்ன என்தால்பி சேஞ்சுங்கிறது தான் அந்த என்தால்பி. அதே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸில் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். புரிஞ்சுதா? சிமிலர்லி இப்போ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், ஒரு லிக்விட் வாட்டரே எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அதை நம்ம வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாட் எவர் இஸ் த என்தால்பி ரிக்வயர்ட், தட் இஸ் கோயிங் டு பி த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகேவா? Yeah, so that is represented by delta H naught of vapor. H naught in vandale enna, it is under standard conditions nu artham.
standard temperature and pressure. I already told you what is sublimation here, right? You can copy down the definitions after I explain. After this we will go to enthalpy of formation. Enthalpy of formation na என்னது? ஒரு product form ஆகறக்கு. ஒரு product எப்படி form ஆகும்? Reactants react பண்ணும்போது ஒரு product form ஆகும். So இந்த இடத்துல ஒரு product form ஆகும்போது reactants வந்து compounds இருக்கலாம். Sometimes ஒரு compound ஒரு element கூட react பண்ணலாம். இப்போ oxygen, இப்போ combustion எடுத்துக்கிட்டேனா you take an organic compound like say glucose or whatever you want, petrol or any hydrocarbon, methane, எதை எடுத்தாலும் அது oxygen ஓட, in the presence of oxygen when you burn, basically burning cannot happen in the absence of oxygen, isn't it? So இப்போ methane நம்ம burn பண்ணும்போது CH4 plus O2, so here CH4 is a compound, O2 is elemental form of oxygen, right? Oxygen வந்து atmosphere ஓவா இருக்காது. ஓங்கிறது atom of oxygen. Oxygen எப்படி இருக்கும் atmosphere O2 வா தான் இருக்கும். So that is the elemental form of oxygen. So in the reaction methane is reacting with the elemental form of oxygen or getting combusted to form carbon dioxide and water. So that reaction, and the reaction நடக்கிறதுக்கு whatever is the enthalpy that is required, that is going to be your enthalpy of formation of your products. என்ன products இங்க CO2 H2O தான் product இல்லையா? So that is the enthalpy of formation of your products. Standard temperature and pressure நடந்துச்சுன்னா standard enthalpy of formation of products. Enthalpy of formation of products delta H of F ன்னு எழுதலாம். ஸ்டாண்டர்ட்னா delta H naught of F ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? எப்பவுமே இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கும் போது அதோட என்தால்பி வந்து எப்பவுமே ஜீரோன்னு எடுப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள், மீத்தேன் வித் ஆக்சிஜன் கிவ் CO2 and H2O. இங்க மீத்தேன் இஸ் அ காம்பவுண்ட், CO2 இஸ் அ காம்பவுண்ட், வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட். இங்க என்ன எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு? ஆக்சிஜன் இல்லையா? ஆக்சிஜன் மட்டும்தானே எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜனோட என்தால்பி நம்ம ஜீரோன்னு நம்ம எடுக்கணும். ஏன்னா we'll be doing problems. So appo you should remember this step. Okay, now please write down the definitions, then we'll go for the problem. இங்க என்னன்னு எழுதணும் வேப்பரைசேஷன்ல இருந்து. Take down the example given here after the definition.
முடிச்சிட்டிங்களாம்மா? அது முடிச்சவங்க என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் எழுதிக்கோ. கொஞ்சம் shall I go to the next? Take down. என்னம்மா என்னதுங்க? முதல்ல டெஃபினேஷன் எழுது. எழுதிட்டியா இதை? சீக்கிரம் முடிங்க, எவ்வளோ நேரம்? இனி நோட்ஸுக்கு டைமே கொடுக்க போகிறதில்ல, எல்லாம் புக்கை பார்த்து படின்னு சொல்ல போகிறேன் நான். ஏய், உன் புக் எங்க? இது என்னோட புக்கு. ஏய், என்னோட புக்குடா, நான் புக் கொண்டு வரல. எடுத்துகிட்டு வரலையா? அப்படியா? இது முடிஞ்சா? ஒரே ஒரு செகண்டா, முடிஞ்சு. ரிதனையாக பார்த்து எழுத எழுதிட்ட பாரு. சரி, இங்கே பாருங்கடா. ஐ டோல்ட் யூ நோ, லுக் ஹியர். பேசாத முதல்ல. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், ஸ்டாண்டர்ட் என்தால்பிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தியா? அது ஒரு ஒரு காம்பவுண்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அண்ட் இட் இஸ் பீன் ரெக்கார்டட். அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம்க்கு அந்த வேல்யூஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் தட் வி ஹவ் டு சப்ஸ்டியூட், அவ்வளோதான். சிம்பிள் தான். பார்த்துக்கோ, ஒரு ஒரு காம்பவுண்டுக்குமே delta H naught of F values are given in the table. உனக்கு கொஷனில் டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. It's not a problem. So I told you standard enthalpy of formation. I'm just reading the definition for you to recollect. It is a change, a standard enthalpy change for the formation of 1 mole of compound from its elements in their most stable states of aggregation, which is basically your reference states. அந்த அளவுக்கு நீ கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். ஒரு காம்பவுண்ட் 1 mole of compound ஃபார்ம் பண்ணுறக்கு அந்த என்தால்பி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சம் பண்ணி எழுத போகிறோம். ப்ராடக்ட்ஸை சம் பண்ணுறோம், ரியாக்டன்ஸை சம் பண்ணுறோம், அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் ப்ரொசீஜர். சரியா? அண்ட் இஃப் யூ லுக் அட் தீஸ் ரியாக்ஷன்ஸ், இங்கே பாரு, இந்த எக்ஸாம்பிள் ரியாக்ஷன்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், hydrogen is reacting with half O2, which means H2 plus O தான் இல்லையா? half O2 னா என்ன? O, which gives H2O. But by convention we will not write O as simply O. We have to write it as half O2. Half of O2 molecule is nothing but 1 oxygen. ஆனால் 1 oxygen சும்மா அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா அந்த ஆக்சிஜன் அப்படி இருக்காது பை நேச்சர். அதனால அப்படி எழுதக்கூடாது. சரியா? இங்கே எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? 1 mole of product. ஸோ அந்த 1 mole of product ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் தேவைப்படுது? -285.8 kilojoules per mole. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். அடுத்த எக்ஸாம்பிள், கார்பன் in the form of graphite, which is a solid, when reacts with the 2 molecules of hydrogen forms CH4. H capsule இருக்கணும், உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்கு. CH4. ஸோ இங்கே எத்தனை மோல் ஆஃப் மீத்தேன் இருக்குது? 1 mole. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன்னு சொல்லலாமா? அதுதான் இந்த வேல்யூ, -74.81. ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இங்கே பாரு, கார்பன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் எத்தனால், அதுக்கு என்தால்பி வேல்யூ, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வந்து -277.7 kilojoules per mole. This is also exothermic. ரைட்டா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாரு, enthalpy of formation of calcium carbonate
CaO plus CO2 gives CaCO3. கரெக்டா? இதுக்கு என்ன வேல்யூ? minus 178.3 kilojoules per mole. இதையும் நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம். ஒன்று உனக்கு ரியாக்டன்ஸில் ஒரு ரியாக்டன்ட் எலிமெண்டல் ஃபார்மில் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே காம்பவுண்டாக கூட இருக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் இட் ஷுட் ஆல்வேஸ் ஃபார்ம் 1 mole ஆஃப் ப்ராடக்ட். அப்போ தான் அதை அந்த என்தால்பி சேஞ்சை நம்ம என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேஷன்னு சொல்லணும். இட் ஷுட் ஆல்வேஸ் ஃபார்ம் 1 mole ஆஃப் ப்ராடக்ட். If it forms 2 moles like this in this case, we cannot claim this reaction as enthalpy of formation. In the value நம்ம என்ன சொல்ல முடியாது? Enthalpy of formation னு சொல்ல முடியாது, but you can call it as enthalpy, standard enthalpy of reaction. ஏன்னா இது ஒரு reaction. ஏன்னா உனக்கு 2 moles form ஆகுது. இப்போ இந்த enthalpy of reaction enthalpy of formation நீ convert பண்ணனும்னா என்ன பண்ணனும்? Just divide this reaction by 2. அப்போ you will have 1/2 of H2, 1/2 of Br2 by 2, which it forms 1 mole of HBr. அப்போ இந்த delta H naught of our reaction இந்த enthalpy value என்ன ஆயிடும்? formation ஆயிடும். ஆனா இங்க வந்து நீ ஈக்குவேஷன்ல என்ன மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன் பண்றியோ அதை நீ அந்த enthalpy வேல்யூலயும் நீ பண்ணணும். இப்போ நீ if you are dividing the entire equation by 2, you have to divide the enthalpy value also by 2. நம்ம இதெல்லாம் வந்து ஹிஸ்லால பார்ப்போம் நெக்ஸ்ட். His law of constant summation வரும் ஒன்று அடுத்தது. ஸோ அங்கே வந்து we'll be doing some mathematical operations in the chemical reactions. ஸோ அங்கேயுமே ரூல் என்னது? whatever operation you do in the reaction, you have to do it in the value of enthalpy also. If you are dividing by 2, divide the value by 2. Multiplying by 2, multiply it by 2. Suppose ஒரு reaction இன்னொரு reaction நீ ஆட் பண்ணினா இந்த ரியாக்ஷனோட என்தால்பி வேல்யூவும் அந்த ரியாக்ஷனோட என்தால்பி வேல்யூவும் நீ ஆட் பண்ணணும். அதெல்லாம் நான் அந்த ரூல்ஸ் உனக்கு அங்கே சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போதைக்கு ப்ளீஸ் டேக் டவுன் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இங்கே டேக் திஸ் டவுன். ஆமாம், 1 mole தான் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு மேலே ஃபார்ம் ஆனால் அதை என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்னு சொல்லக்கூடாது, அதை நம்ம என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அதை சொல்லணும். சப்போஸ் 2 moles or 3 moles or 5 moles, whatever the number of moles is forming except 1 mole, அதை நம்ம என்ன சொல்லணும்? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னு சொல்லணும். Taken all these reactions. யார் யாரெல்லாம் இன்னும் நோட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் முடி, ப்ராப்ளம் போலாம்.
Okay, let's go for this question now. Note down. The enthalpy of combustion of glucose C6H12O6 solid is minus 2816 kilojoules per mole at 25 degree Celsius. Calculate the delta H naught of formation of C6H12O6. The delta H naught of F values for CO2 gas and H2O liquid are minus 393.5 kilojoules per mole and minus 285.5 kilojoules per mole respectively. So question another. The enthalpy of combustion of glucose is given. இல்லையா enthalpy of combustion அப்படின்னா என்னது அதை burn பண்ணும்போது what is the enthalpy that is given, and enthalpy of formation of CO2 and H2O are also given. So suppose we are supposed to write the reaction first. Enthalpy of combustion கொடுத்திருக்கான், அப்ப அது reaction நம்ம first எழுதணும். The solution is C6H12O6 plus 6O2 gives, when you are burning, 6CO2 plus 6H2O. இது நடக்கறதுக்கு தான் என்ன வேல்யூ கொடுத்திருக்கான், delta H naught of C combustion value என்ன minus 2816 kilojoules per mole. இதுதான் given. அது மட்டும் இல்லாம formation of CO2 formation of H2O moleculeக்கு வேல்யூ கொடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, calculate the delta H naught of formation of glucose. அப்போ what is the formula? Delta H naught of formation என்ன formula? Delta H naught of formation of glucose C6H12O6 is equal to delta H naught of formation of products minus formation of reactants. இதுதானே formula, right? இப்போ நம்மளுக்கு இது வேணும். Now delta H naught of formation of products. Products க்கு there are two products, right? CO2 and H2. Don't write anything. Listen first. CO2 H2O ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டோட வேல்யூ summation we have to add it, correct? So 6 into CO2 ஓட வேல்யூ என்ன, minus 393.5 6 moles இருக்கறனால 6 into minus 393.5 plus 6 moles of water, அதுக்கு வேல்யூ என்ன, minus 285.5 minus, இது ஃபார்முலால இருக்க minus formation of reactant formation தான் நமக்கு வேணும் இல்லையா, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த வேல்யூ நமக்கு வேணும் formation of இது. இங்க வந்து this can be written as I'll just write it as delta H naught of formation of glucose plus delta H naught of formation of O2 வந்து 0 ன்னு எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல உனக்கு elemental formula அது 0 ன்னு தான் எடுத்துக்கணும். Now if you do this, if you solve this mathematical equation, what value you will get? Solve and tell me. Multiply எல்லாம் பண்ணு. என்னம்மா? -2816 is taken on the left side. Yes.
அஃப்கோர்ஸ் அதை நீ எழுதிக்கணும் இங்கே minus 2816 kilojoules per mole. That is taken on the left side. From this you can calculate the delta H of H naught of formation. இதை மட்டும் இங்கே வச்சுட்டு எல்லா வேல்யூஸையும் ஒரு சைட் கொண்டு போயிடு. ஓகேவா? சிம்பிள் தானே? என்னடா தப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, திரும்ப பண்ணும். எனக்கு ஃபைனல் வேல்யூவை எல்லாரும் நோட் பண்ணுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், தென் யூ கேன் செக் இட். All of you did the answer? எல்லாரும் முடிக்கட்டும். என்னம்மா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் என்னடா இப்போ சொல்லு. 1258 வருது எல்லாருக்குமே. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ஷோ மீ. Did you multiply? Then you're sitting coolly. Multiply 6 into ன்னு சொல்லியிருக்கேன்ல, multiply that. ஒன்னொன்னுக்கு வேல்யூ எடு. 1058 58 வருது எல்லாருக்கும். அதுதான் கேட்குறேன், 1258 தான் எல்லாருக்குமே, அதுதான் வருது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மேபி புக் ஆன்சர் தப்பாக இருக்கலாம், அதனால கேட்குறேன். ஆமாம், அப்படின்னா புக் ஆன்சர் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஐ வெரிஃபைட் திஸ் ஆன்சர், இட் இஸ் கரெக்ட் தான். புக் ஆன்சர் கரெக்ட், நீ தான் ஏதோ தப்பு பண்ணுற. 58 வருதா? நான் போட்டு பார்த்தப்ப தான் புக் ஆன்சர் கரெக்டுன்னு வந்துச்சு. ஆன்சர் இஸ் மைனஸ் மைனஸ், எல்லாரும் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஆன்சர் சொல்கிறேன். மைனஸ் ஆனால் வேல்யூ தப்பு. மைனஸ் 1260.4 kilojoules per mole. 2 வேல்யூ நீ எங்கேயோ மிஸ் பண்ணுற, ஒரு 2 டிஃப்ரென்ஸ் வருதே. எப்படி பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்தியா? ப்ளஸில் வராது, மைனஸில் தான் வருது. அப்போ உனக்கு தப்பாக பார்த்துருக்கேன். நான் போட்டு பார்த்தேன்டா, ஆன்சர் புக் ஆன்சர் கரெக்டு தான்டா.
minus correct the answer. Book answer is right. Multiplication you should know. I cannot sit and do multiplication for you. Pannu. Already book answer correct தான் verify பண்ணிருக்கேன் பார். minus 1 to 60.4 னு வருது ஆன்சர். உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. 0.4 kilojoules per mole. இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோ. So this is your delta H naught of formation of glucose. என்னடா எங்க இருக்கு 6 into இதுவா கேக்குற minus 393.5 இங்கேயும் 6 into minus 285.5 ஆமா சரி சொல்லுங்க 393 minus 393.5 into 6 எவ்வளவு வருது minus 2361 correct அப்புறம் 6 into 285.9 அதுதான் டிஃபரன்ஸ் ஒரு நிமிஷம் சாரி கொஸ்டின் தப்பா இங்க வந்து கொஸ்டின் தப்பா நான் 9 போட்டுக்கணும் ஐம் சாரி அப்பனா ஆன்சர் கரெக்டா வரும் உனக்கு அதான் பார்த்தேன் என்னடா புக்கில் ஒரு ஆன்சர் நான் கால்குலேட்டரில் வெரிஃபை பண்ணியிருக்கேன் அப்புறம் நீ ப்ளீஸ் சேஞ்ச் த கொஸ்டின் இந்த இடத்துல minus 285.5 இருந்ததை 0.9 போட்டுக்கோ நான் பை மிஸ்டேக் அதை அப்படி எழுதிட்டேன் இப்போ கரெக்டாக இருக்கும் ஆன்சர் அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஓகே பரவாயில்ல நீ அட்டென்டிவாக இருக்கியான்னு நான் செக் பண்ணேன் யூஸ்வலாக இதை தான் சொல்லுவாங்கல்ல டீச்சர்ஸு நான் அப்படிலாம் சொல்ல நான் தப்பாக எழுதிட்டேன்னு தான் சொல்கிறேன் எழுதிக்கோ Sir, my net is kind of down right now. சரி ஓகேம்மா Switch on my radio. Yeah, that's okay. For some time I'll switch on. No, you can keep it off, not a problem. Next problem note பண்ணிக்கோ நோட் பண்றியா calculate the enthalpy of combustion of methane at 25 degrees Celsius and 1 atm pressure. And I hope உனக்கு மீத்தேனோட ஃபார்மேஷன் வேல்யூ மட்டும் நான் தரணும் இல்லையாம்மா I mean you have to find that, right? Yeah, CO2 value I have given in the previous question, correct? Enthalpy of combustion of methane கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல அதோட ஈக்குவேஷன் எழுதணும் CH4 which is a gas plus O2 6O2 gives 6CO2 plus 6H2O எவ்வளோ 12 hydrogens இருக்கு here we have only 4 so balance it otherwise you go for 6O2 வேணாம் 2O2 போட்டால் கூட balance ஆகிடும் 2O2 போட்டேன்னா 4 oxygens so you will have how many 1 CO2 and 2 H2O correct தானே 2 H2O அவ்வளோதான் பேலன்ஸ் ஆயிடுச்சுடா 4 oxygen 2 plus 2 4 hydrogen இருக்கு and 2 plus 2 4 oxygen இருக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு கார்பன் ஒன்று இருக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சுல you have to write the balanced equation
and now you know the formula, summation of formation of the CO2 and in the H2O அதை add பண்ணிக்கணும். இங்க ஆக்சிஜனுக்கு 0 elemental form. Methane, yes, so do that formula, previous problem பண்ண மாதிரி formula எழுதி find out பண்ண பார்க்கலாம். previous questionல இருந்து எடுத்துக்கோ. CO2 same value தான், வேல்யூலாம் மாறாது. என்னமா, you need to calculate the combustion of methane, அந்த வேல்யூ வேணும் நம்மளுக்கு. ஆமா, மீத்தேனோட ஃபார்மேஷன் வேல்யூ நான் தந்துடுறேன். மீத்தேனோட உனக்கு தெரியாதுல்ல, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அது இல்லை இல்லையா? ப்ளீஸ் ரைட் டவுன். மீத்தேனுக்கு -74.8 for methane H of formation. என்னது -78 சொன்னால -74. தயவு செஞ்சு வேல்யூவை நம்ம கரெக்டாக எழுதணும், இல்லாட்டி ஆன்சர் 74.8 கரெக்ட். இப்போ பண்ணு, மற்ற வேல்யூஸ்லாம் உனக்கு தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து CO2க்கும் H2Oக்கும் வேல்யூ எடுத்துக்கும். ஆக்சிஜனுக்கு 0ன்னு எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், எலிமெண்டல் ஃபார்மில் இருக்கிறதுனால. என்னடா 6 என்னது ஓவரால் ஆன்சரா? What is the formula? Show me the formula, previous formula, what you have written. Summation of delta H naught of products minus summation of delta H naught of reactants. Products oda enthalpy values எல்லாம் add பண்ணிக்கோ, reactants oda enthalpy values எல்லாம் add பண்ணிக்கோ, அப்புறம் அதோட difference கண்டுபிடி, product minus reactant, அவ்வளவுதான். Anybody has found the answer? Check பண்ண திரும்ப calculation. Number of molesலாம் போட்டிருக்கேல, 2 moles இருந்தா 2 into 2 எடுக்கணும் வேல்யூவை. கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன வேல்யூ எடுத்தீங்க? Yes, -393.5. வாட்டருக்கு கரெக்டு. மீத்தேனுக்கு -74.8 கரெக்டா? இதை பண்ணா உனக்கு ஆன்சர் என்ன வருது? அப்படியா? நோ. கரெக்ட், -890.5. ஒழுங்கா கால்குலேஷன் செக் பண்ணு. How did you do it? நான் ஸ்டெப் எழுதுறேன், தெரியாதவங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். So, what is the formula, ma? What is the formula? Summation of H naught of, yes, products minus summation of H naught of reactants. அப்போ applying this, products என்ன இருக்கு? CO2 இருக்கு. ஒரு CO2 தானே? What is the value? 393.5 plus 2 into, சரிடா, 2 into என்ன? H2O value -285.9. இதுதான் உன்னோட ப்ராடக்ட்ஸ் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணி எழுதிட்டு மைனஸ் ரியாக்டன்ஸ்க்கு மீத்தேனோட வேல்யூ என்ன சொன்னேன்?
minus 74.8 minus 0, 2 into 0, which is again 0 தானே இங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இதெல்லாம் சம் பண்ணேனா, if you do this calculation you will get, what was the answer I told you? Minus 890.5 kilojoules per mole. அவ்வளவுதான். புரிஞ்சுதா உனக்கு? நோட் டவுன். மிஸ்டேக். ஓகே சரி, நெக்ஸ்ட் போலாம். இது எத்தனை மார்க் ப்ராப்ளம்? 2 மார்க். 3 எல்லாம் தர முடியாது. 2. வைனா இதில் என்னடா இருக்கு? ஃபார்முலா ஹாஃப் மார்க், சப்ஸ்டியூஷன், அப்புறம் ஆன்சர், அவ்வளோதானே. கஷ்டப்பட்டு நீ மல்டிப்ளை பண்ணி பண்ணுற கொடுப்பாங்க. ஃபார்முலாக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சரி, அடுத்தது போகலாம். பாருங்க, சேஞ்ச் பண்ணவா? Next we go to standard enthalpy of neutralization. You know what is a neutralization reaction, right? Right? When acid and base like HCl and NaOH aqueous reacts, it forms NaCl plus H2O. Correct? So இந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு whatever is the enthalpy change that is occurring, so that is going to be called as enthalpy of neutralization. So இதுக்கு you can take down, the value is going to be minus 57.3. Delta H is going to be minus 57.3 kilojoules per mole in the reaction. Okay, this is standard enthalpy of neutralization. Simple தானே இதெல்லாம். அடுத்தது போலாம். Enthalpy of solution. Standard enthalpy of solution. ஒரு solution அப்படின்னா என்னது? When a solute is added to a definite amount of solvent, it gives a solution. So on the solute in a solvent la add பண்ணும்போது, whatever is the enthalpy change, sometimes the enthalpy can be released to the atmosphere. In that case, del H will be negative because it is exothermic. Sometimes சில solute நம்ம solvent la add பண்ணும்போது delta H system எடுத்துக்கும். அப்போ del H வந்து பாசிட்டிவா இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த அமோனியம் சால்ட்ஸ்லாம் வந்து டிசால்வ் பண்ணும்போது, அமோனியம் குளோரைட்ஸ் அதெல்லாம் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது வெளியில் டெஸ்ட் டியூப் வந்து சில்லுன்னு இருக்கும். தட் மீன்ஸ் இட் ஹேஸ் டேக்கன் அப் த ஹீட்னு அர்த்தம். மற்ற ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HCl NaOHலாம் பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணும்போது அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு நீ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மாதிரி வார்மாக இருக்கும். தட் ஷோஸ் தட் எனர்ஜி ஹேஸ் பீன் இவால்வ். புரிஞ்சுதா? அதுதான் enthalpy of standard enthalpy of solution. Okay, ஒரு solution form பண்ணும்போது what is the enthalpy change, right? இதெல்லாம் simple தான். Next, so we are done with this. Next, let's go to his law of constant heat summation. Note down his law of constant heat summation. His law of constant summation. இப்படின்னு ஒரு law இருக்கு. சரியா? இந்த law என்ன சொல்லுதுன்னா, listen carefully. அப்புறமா நீ லாவை ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். now understand what it is. Suppose you have a reaction, that is A gives B. So இந்த B product form பண்றதுக்கு
ஒன் ஸ்டெப்பில் ஏ வந்து பியாக கன்வெர்ட் ஆகலாம். அது ஒரு வே. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அச்சீவிங் தட் ப்ராடக்ட். Second way of achieving this product can be A gives C, C gives D, D gives D. இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் சொல்லாமா? ஏ சி ஃபார்ம் பண்ணுது, சி டி ஃபார்ம் பண்ணுது, டி வந்து பி ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு ஒரு சேஞ்சுக்குமே ஒரு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது ஒரு ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்குமா? ஹீட் சேஞ்ச் இருக்கும். I will take this as Q1. This can be Q2. This can be Q3. அதே மாதிரி இங்கே ஏலேருந்து பி கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது Qன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ அல்டிமேட்டாக ப்ராடக்ட் என்னது? ஏ வந்து பியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஒன்று இப்படி டைரெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கலாம் பை evolving that heat Q or taking up that heat Q, whatever it may be the case. இல்லை இப்படி ஒரு ஸ்டெப் போய் இன்டைரக்ட் வேல பி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சரியா? எப்படி நடந்திருந்தாலும் either directly if A is giving B or if A is giving B indirectly, however the case may be, the heat that is involved in the reaction is going to be equal. That is Q is equal to Q1 plus Q2 plus Q3. இந்த Q என்ன ஹீட்டோ டைரக்டாக இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு that is going to be the sum of all these intermediate steps. அது எத்தனை ஸ்டெப் நடந்தாலும் சரி எல்லாம் அந்த ஹீட்டை சம் பண்ணேன்னா இந்த ஒன் ஸ்டெப்லேயே வாட் எவர் இஸ் த ஹீட் சேஞ்ச் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கணும். தட் இஸ் யோர் his law of constant heat summation. Okay, or summation of heat. Got it? Understood this concept? Now please take down the statement. Take down the statement, then you can copy this. This law states that the amount of heat evolved or absorbed in a process including a chemical change is the same whether the process takes place in one or several steps. I'll repeat. This law states that amount of heat evolved or absorbed in a process including a chemical change is the same whether the process takes place in one or several steps. This is the statement. Now you can take down what I have written on the board. சரி, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் ப்ரூவ் பண்ணலாம். Let us consider the combustion of carbon with half O2 gives carbon monoxide. கார்பன் வந்து இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜனில் பர்ன் பண்ணால் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணும், சஃபிஷியன்ட் ஆக்சிஜனில் பர்ன் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு டெல்டா ஹெச் வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு
டெல்டா ஹெச் வேல்யூ இருக்கு. கரெக்டா? இந்த ஹெஸ் லா எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலி சில டெல்டா ஹெச் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால தியரிட்டிக்கலாக கண்டுபிடிப்பாங்க யூசிங் ஹெஸ் லா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா கார்பன் அப்பான் கம்பஷன் கிவிங் கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஆல்ரெடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாம் கேலரிமீட்டர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? we can find it out easily. அதை வச்சு நம்ம கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த டெல்டா ஹெச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட்லி we cannot find carbon how much enthalpy is required to form carbon monoxide. அதனால கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுற என்தால்பியை வச்சு நம்ம கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுறதை ரிவர்ஸ் பேக் step, we just go in the retro way and find the value. Okay-va? So going by that, please take down, first write the heading, calculate the enthalpy of carbon monoxide formation. I told you carbon complete combustion நடந்தா it forms CO2 ன்னு சொன்னேன். அது ஈஸியாக ஃபைன் பண்ணிடலான்னு சொன்னேன். There is a literature value, note down the value, delta H is equal to minus 393.5 kilojoules. Minus 393, or I'll write it here. Delta H is equal to minus 393.5 kilojoules. எதுக்கு? கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறது. இதோட வேல்யூ எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பிகாஸ் we don't know. கரெக்டா? ரைட். இப்போ C plus half O2 forms CO. This is one step. அந்த CO இன்னொரு ஆக்சிஜன் கூட CO2 ஃபார்ம் பண்ணும். இது செகண்ட் ஸ்டெப். கரெக்டா? இப்படி தானே CO2 ஃபார்ம் பண்ண முடியும். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம yன்னு வச்சுக்கலாம். We know only C plus O2 gives CO2. அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும், 393 minus 393.5 அப்படி. கரெக்ட். Now applying his law, we can sum up these two reactions. C plus half O2 gives CO. அந்த CO வந்து திரும்ப ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் CO2 ஃபார்ம் ஆகும். பேசிக்கலி என்ன பண்ணுறோம்? சம் தான் பண்ணுறோம். அப்போ டெல்டா ஹெச் வேல்யூஸையும் என்ன பண்ணிக்கலாம்? சம் பண்ணிக்கலாம். X plus Y is going to be equal to your, what is that value? It's minus 393.5. Correcta? Minus 393.5 kilojoules per mole if you take it for each mole. Okay, va? Now, இந்த வேல்யூ இருக்கு பார்த்தியா? Carbon monoxide upon reaction with half O2 gives CO2. அதுக்கு ஒரு வேல்யூ அங்கே நம்ம வைன்னு எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, லிட்ரேச்சரில் ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேல்யூ என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன். தட் இஸ் minus 282.0 kilojoules. நோட் டவுன். minus 282, எஸ், இதோட வேல்யூ என்ன? minus 282 kilojoules. அப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? x plus y is equal to this அப்படின்னா y is equal to minus 282 அப்போ 282 இல்லையா? equal to minus 393.5. From this can you calculate x? Isania, can you calculate x from this? X is equal to minus 393 point இதுனா 5 தானே? 5 இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வேல்யூ வரும்? எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? சொல்லு. 1, எஸ், 111.5 kilojoules. எக்ஸுங்கிறது என்னது? திஸ் கார்பன் ப்ளஸ் half O2 gives CO. அதுக்கு வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்டைரக்டாக ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், which is minus 111.5 kilojoules. Okay, it is an indirect method of finding the
enthalpy of formation of carbon monoxide by using the enthalpy of formation of carbon dioxide and this value carbon monoxide plus half O2 gives carbon dioxide. இந்த வேல்யூ நமக்கு இருக்கு. Don't get confused. இந்த ஸ்டெப்புக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கண்ணை திறந்து பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்பன் half O2 ஓட, அதாவது ஒரு ஆக்சிஜனோட கார்பன் மோனோஆக்சைடு ஃபார்ம் பண்றதுக்கு என்ன என்தால்பி வேணும் தான் நமக்கு வேணும். அதுதான் क्वेश्चनே. That value only we want. Don't think சார் இதோட தான் இங்க நீங்க வேல்யூ கொடுத்துருக்காங்களே அப்புறம் எதுக்கு அப்படி நினைக்க கூடாது நம்ம. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் நல்லா திறந்து கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இன்னொரு ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணது பற்றி அதோட வேல்யூ தான் நம்ம லிட்ரேச்சர்லேருந்து எடுத்திருக்கோம். எதுக்கு அதை எடுத்திருக்கோம்னா டு இன்டைரக்ட்லி ஃபைண்ட் த டெல்டா ஹெச் வேல்யூ ஆஃப் திஸ் ரியாக்ஷன். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ டூ வேல்யூஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் த லிட்ரேச்சர். ஒன்று கார்பன் வித் reaction of one oxygen molecule to form carbon dioxide. That value is minus 393.5 kilojoules. That is taken from the literature. Then carbon monoxide with one oxygen to form carbon dioxide. Basically carbon dioxide தான் form பண்ற value. ஒரு வே வந்து இது, இன்னொரு வே இது. இங்க பார்த்தோம்ல ஹெஸ்லால one step வந்து கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டயோக்சைடு ஃபார்ம் பண்றது, அது சிங்கிள் ஸ்டெப். இன்னொரு ரியாக்ஷன் என்னது, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணி அந்த கார்பன் மோனாக்சைடு இன்னொரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்றது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம லிட்ரேச்சர்லேருந்து எடுத்திருக்கோம். அதை வச்சு தான் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுறது எப்படி, வாட் இஸ் த டெல்டா ஹெச் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் சொல்யூஷன் ஒன் மோர் டைம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு தடவை பாரு. ஆமாம், எலிமெண்டல் ஃபார்மில் 0, அது டெல்டா ஹெச் நாட் எயிட், அதெல்லாம் எடுத்து தான் அந்த ஃபைனல் வேல்யூ வந்திருக்கு. Now we are not doing separately for all this. They have already found for 1 mole what is the delta H அப்படின்னு. 0 என்னது, what is that 0? அது இல்ல, what is it? Of what? நம்ம different enthalpies பார்த்தோம். என்னங்கிறத கிளியரா பாரு. Standard enthalpy of a elemental form of a molecule க்கு தான் 0. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து standard enthalpy of formation of different compounds பத்தி பேசிட்டு இருக்கோம். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? Don't confuse. We have seen different enthalpies. Enthalpy of formation பார்த்திருக்கோம், enthalpy of reaction பார்த்திருக்கோம், standard enthalpies of all these பார்த்திருக்கோம், different enthalpies பார்த்திருக்கோம். ஒன்னொருக்கு இன்னொன்னோட மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது வந்து நீ சொல்கிற பாயிண்ட் ஆக்சிஜன் மாலிகுலர் ஃபார்மில் இருக்கும் போது அதோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான் 0. சரியா? ஆமாம் ஆமாம். நோ, ரெண்டுமே வேற ஸ்டெப் இல்லைம்மா. I am telling you by his, according to his law, Q1 plus Q2 plus Q3 இந்த sum தான் should be equal to Q. இப்போ நீ என்ன கேட்குறன்னா இந்த Q1ம் Qமே ஈக்குவலாக இருக்கணுங்கிற, அப்போ வாட் அபவுட் தீஸ்? CO2 ஃபார்ம் ஆயிருக்கு தான் 2 ஸ்டெப்ஸில். ஒன்று கார்பன் ஆக்சிஜன் மாலிக்யூலோட ஃபார்ம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று இந்த 2 ஸ்டெப்பை பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் அந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. அப்போ அங்கே 2 ஸ்டெப் இருக்குல்ல, அதுதானே நம்ம, அதனால தானே X+Y நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தோஸ் 2 ஸ்டெப்ஸ் டுகெதர் மேக்ஸ் த செகண்ட் ஆர் இன்டைரக்ட் வே. 2 வே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே. ஃபர்ஸ்ட் வே இஸ் கார்பன் with one molecule of oxygen forms carbon dioxide. அது சிம்பிளான ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் தான், அடுத்த வே தான் என்னது, கார்பன் வந்து half O2 ஓட கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுறது, அதோட என்தால்பி X. அப்புறம் கார்பன் மோனாக்சைடு half O2 ஓட கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் Y. நம்மளுக்கு Y வேல்யூ இருக்குது, அதனால X+Y நம்ம எடுத்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது Y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். just for the simplicity of getting the answer, அவ்வளோதான். we have the value, so we are making use of it.
All of you understood, online students? I will just sum it up. See here, his law கவனிங்க. ஜென்ரலைஸ்டாக ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். ஜென்ரலாக ஏலேருந்து பி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ டைரெக்டாக. இது ஒரு வே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண. அதுக்கு ஹீட் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்குது? Q. ஏலேருந்து பி டைரெக்டாக ஃபார்ம் பண்ணாமல் இன்டைரக்ட் வேல பி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ஸ்டெப்புக்குமே ஒரு ஹீட் இன்வால்வ், Q1, Q2, Q3. அப்போ அக்கார்டிங் டு ஹிஸ் லா Q is going to be equal to sum of all the intermediate heat values, Q1 plus Q2 plus Q3. That is going to be equal to Q. புரிஞ்சுதா? இதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள்? கார்பன் டை-ஆக்சைடு ஃபார்மேஷன். ஒரு வே ஆஃப் ஃபார்மிங் கார்பன் டை-ஆக்சைடு, listen very carefully. One way of forming carbon dioxide is carbon reacting with, carbon upon complete combustion னு சொல்லுவாங்க. That is C plus O2 gives CO2. That is one way. இன்னொன்று incomplete combustion, அதாவது ரெண்டு ஸ்டெப்பாக நடக்கிறது. கார்பன் மோனோஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், half O2 ஓட ரியாக்ட் பண்ணி. அந்த கார்பன் மோனோஆக்சைடு இன்னொரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அப்போ டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ண? இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கான வேல்யூ நமக்கு தெரியும், -393.5. செகண்ட் மெத்தட்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கு, அதுல எனக்கு செகண்ட் ஸ்டெப்போட வேல்யூ மட்டும் தான் தெரியும். அதுதான் என்னோட y. எனக்கு x வேல்யூ வேணும். அப்போ applying his law I can say x plus y is equal to this -393.5. I know y value, I am just substituting that y and I will get x. So என்னோட first value கிடைச்சிருச்சு. இப்போ இந்த x வேல்யூவையும் y வேல்யூவையும் ஆட் பண்ணினா உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். கிடைச்சா it follows his law. Got it? All of you clear, online students? Okay, fine. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து starting with thermochemistry, அப்புறம் அதுல energy level diagram for exothermic and endothermic. Then we saw what is reaction, enthalpy of reaction, then standard enthalpy of reaction, enthalpy of formation, enthalpy of phase transformation, enthalpy of combustion, enthalpy of solution, enthalpy of vaporization, then enthalpy of formation, enthalpy of sublimation, enthalpy of neutralization. இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட், அது உனக்கு தெரியும் என்னன்னு. ஓகே, அப்புறம் ஹிஸ்லானா என்ன, அதை ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். இவ்வளோதானே பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு போய் படிச்சிரு, இல்லாட்டி கஷ்டம். தெர்மோடைனமிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டு படி. யா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஐ வில் see you in the next class. Thank you, sir. Yes, sure.